இடையில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு வந்திருக்க குழந்தைகள் செல்வங்களுக்கு வணக்கப்பா எல்லாருக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் தோழர்களுக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்பாக ஒரு வாரம் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். அந்த துவக்க விழா நீங்கள் எல்லாரும் துவக்கி விட்டு வந்திருக்கீங்க. அதனால அந்த துவக்க விழா என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவருடைய மண் சிற்பத்தை திறந்து வைக்க போறோம். இது அடுத்த 6 நாள் 19ஆம் தேதி வரைக்கும், 19ஆம் தேதி வரை இந்த இடத்துல போகுது. இதற்காக சாமிகள் திரவியம் அவர்களுக்கும், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் விஜய் அவர்களுக்கும், செல்வன் அவர்களுக்கும் மற்றும் சென்னை மாவட்டத்தில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டேன். இது ஒரு புது முயற்சி. உங்களை பொறுத்தமட்டிலும் பெருந்தலைவர் காமராஜர் என்பது மிகப்பெரிய வரலாறு. விருதுநகரில் பிறந்து குடியாத்தத்தில் சட்டமன்ற முதலமைச்சராகி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையே மாற்றி அமைச்சர். இதே நேரத்தில் பீகார் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு 52-53 இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாடுடைய அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குற, ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுக்குற வேலையை பெருந்தலைவர் பண்ணாரு. அதனுடைய விளைவாக தான் பலரும் கல்வியை, சரியான கல்வியை, எளிமையான கல்வியை, ஏழைகளுக்குள்ள கல்வியை, சாப்பாடு போட்டு கல்வியை மிகப்பெரிய புரட்சியை பண்ணார். அதனுடைய விளைவாக வெறும் அது மட்டும் நிறுத்தலை, தமிழ்நாட்டுடைய தொழில் புரட்சிக்கு மிகப்பெரிய வித்திட்டவர் பெருந்தலைவர். அதோடு மட்டுமல்ல, பெரிய அணைகளை கட்டி விவசாயத்தை பெரும்சா வளர்த்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பெரிய சேஞ்ச் மேக்கர்னு சொல்லணும்னா அது பெருந்தலைவர் காமராஜர் தான். அப்பொழுது இருந்த மாநிலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியாக இப்பொழுது தமிழ்நாடு பெறுவதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய பிறந்தநாளில் இன்னைக்கு 13ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 15ஆம் தேதி விருதுநகரில் அவர் பிறந்த ஊரில் அடுத்த கேம்பெயின், அடுத்த மாலை அணிவித்து விட்டு கரைபடியாத கைகள் லஞ்சம் தவிர நெஞ்சம் நீவர் அந்த கேம்பெயினை தொடங்குகிறோம். அதனால் 18ஆம் தேதி 17-18 மாவட்ட அளவில் கையெழுத்து இயங்கல் நடக்க போகுது. 19ஆம் தேதி அதனுடைய நிறைவு விழா மதுரையில் நடக்க போகுது. அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி இந்த திறப்பு விழாவில், இந்த துவக்க விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் எல்லோரும் சேர்ந்து இதை திறந்து வைக்க போகிறோம். இது மெரினா கடற்கரைக்கு இன்னொரு அழகு சேர்க்கின்ற விஷயம். சிங்கார சென்னையில் இன்னொரு அழகோட அருமையான பெருந்தலைவருடைய மண் சிற்பம் அடுத்த 7 நாட்களுக்கு இருக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களிடம் தெரிவித்து வந்திருந்த அனைவருடைய அன்பிற்கும் நன்றி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். பாட்டு பாட்டு போடுப்பா பாட்டு. கை
ஸ்டிக்கரை வந்து நம்ம இன்சார்ஜ் திரு ஆல்வா அவர்கள் ரிலீஸ் பண்ணுவார். அந்த முதல் ஃபோனில் ஒட்டுறது வந்து அண்ணன் அழகிரி அண்ணன் அவருடைய ஃபோனில் ஒட்டி அவரை அதை ரிலீஸ் பண்ணுவார். இதை அவர்கிட்ட கேட்டு அவரிடம் ரிலீஸ் இட் அண்ட் புட் இட் இன் அண்ணன் அழகிரி அண்ணன் ஃபோன் அண்ட் டேக் எ செல்ஃபி. இதற்கு பிற்பாடு நம்முடைய பெருந்தலைவருடைய காமராஜருடைய படம் திரைப்படம் என்பது இங்கு போடப்படும். தமிழ்நாடு முன்னாள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கேவிடி அவர்களுடைய போன்ல வந்து அவர் ஒட்டி அது அடுத்த காரிய கமிட்டியுடைய உறுப்பினர் அறிவிக்குரிய அண்ணன் டாக்டர் செல்லக்குமார் அவர்களுடைய தொலைபேசியில் அண்ணன் இன்சார்ஜ் அவர்களை ஒட்டி கொடுப்பார். தேங்க்யூ. மாநில தலைவர் மாணிக்கத்தாள் அவருடைய தொலைபேசியில் இப்பொழுது அலைபேசியில் இப்பொழுது அகில இந்திய செயலாளர் ஆல்வா அவர்கள் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுகிறார்கள். அடுத்தபடியாக அருமை தலைவர் பீட்டர் போன்ஸ் அவருடைய மொபைலிலே அங்கே அடுத்தபடியாக அகில இந்திய செயலாளர் அருமை அறிவுலன் அவருடைய மொபைலிலே ஒட்டப்படும். அடுத்தபடியாக மாண்புமிகு அமைச்சர் ராஜேஷ்குமார் அவருடைய மொபைலிலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படும். அடுத்தபடியாக அருமை தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய மொபைலிலே ஒட்டப்படும். அடுத்தபடியாக அருமை முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் கே ஜெயக்குமார் அவர்கள் மொபைலில் ஒட்டப்படும். அடுத்தபடியாக மாநில பொருளாளர் ரூபி ஆர் மனோகரன் அவர்களின் மொபைலில் ஒட்டப்படும். அருமை